எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதீஷ் குமரவேல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த அற்புதமான திருவிழா பற்றி ஒரு சின்ன விஷயம், எங்களோட கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். என்னென்னா, இன்றைக்கி போகி, எல்லோரும் போகி போகின்னு சொல்லுவோம். ஆனால் எங்கள் ஊரில் எல்லாம் போகிங்கிறதுக்கான கான்செப்டே கிடையாது. இதை வந்து சங்கராயி நோம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது சங்கர ஆயி அப்படின்னு அந்த கலோக்கியல் ஸ்லாங்கில் வரும். ஆயி ஒரு தாய் தெய்வ வழிபாடு அந்த காலங்காலமாக இருந்ததோட அந்த தொடர்ச்சியாக வரும். இன்றைக்கி என்ன செய்வாங்கன்னா, வீடு வாசல்லாம் மார்கழியிலேயே வீடெல்லாம் கழுவி வலித்து சுத்தம் பண்ணி பூசி மெழுகையெல்லாம் சுத்தம் பண்ணி புது வீடு மாதிரி ரெடி ஆகும். அதுக்கப்புறம் ஆவாரம்பூ, பூளைப்பூன்னு ஒரு வெள்ளை கலர் பூ சொல்லுவாங்க, பூளைப்பூ, அப்புறம் வேப்பிலை, இந்த மாதிரியான மங்களகரமான, அதாவது ஹெர்பல்ஸ், இந்த மூணுமே ஹெர்பல்ஸ் தான். இந்த மாதிரியான செடிகள் நல்லா தழைச்சி வளைஞ்ச இடத்துல போய் பிடுங்கிட்டு வந்து அதை வச்சு வீட்டுக்கு முன்னாடி தோரணம் கட்டணும். அதாவது காப்பு கட்டுறன்னு சொல்லுவாங்க. கட்டி அந்த சங்கராயை வீட்டுக்கு வரவேற்கிறதுக்கான ஒரு தருணம் இது. அப்புறம் முக்கியமாக நைட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்னென்னா, ரசம். நார்மலான நாட்களில் பல கிராமத்து வீடுகளில் ஒரு குழம்பு 2 குழம்பு வைக்கிற அளவுக்கு தான் வசதி இருக்கும். அந்த மாதிரியான கிராமங்களில் கூட இன்னத்த நாள் நைட்டு பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரியான அரிசிகளெல்லாம் போட்டு சாமை, தெனை, நெல்லஞ்சோறுன்னு வெரைட்டியாக சாப்பாடு புதுசாக பண்ணி, இது கூட பொரியல், காய்கறிகள் நிறைந்த ஒரு பொரியல் பண்ணி எல்லாத்தையும் வயிறு நிறைய நம்ம சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு அந்த சங்கராயோட ஃபெஸ்டிவலில் அந்த தாய் தெய்வம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஃபஸ்ட் விஷயம், அந்த தெய்வம் நீங்கள் நிறைய சாப்பிடணுன்னு எதிர்பார்க்கும். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் சோறு தீந்துடக்கூடாது. அன்னைக்கு சட்டியில் கொஞ்சமாவது சாப்பாடு மிஞ்சிருக்கணும். அந்த மீந்த சாப்பாட்டை நைட்டு வந்து சங்கராயோ ஒவ்வொரு குண்டாவாக திறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த குண்டாவை திறந்து பார்த்துட்டு, ஆஹா, என் குழந்தைங்க நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கு போக மிச்சம் இருக்கிற அளவுக்கு வீட்டில் செல்வாக்காக இருக்காங்க அப்படின்னு அது ரொம்ப ஹாப்பியாக போகுமா. இன்னும் சயின்டிஃபிக்கலாக சொல்லணுன்னா, இந்த திருவிழா சூரியன் தெற்கு நோக்கி நகர்ந்து வட இந்தியாவை முழுக்க பனிக்குழியில் கொட்டிட்டு திரும்ப வடக்கு திரும்பக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அப்போ நம்ம விட்டு ரொம்ப தூரம் போன சூரியன் திரும்பும்போது அந்த சூரியன் நம்மளை பார்த்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து நான் வந்து என் குழந்தைகள் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மதர்னஸ் ஃபீல் அவருக்குள்ளே வரும்போது அந்த தருணம் ஒரு நல்ல புது வருடத்தை அடுத்த வருஷம் அறுவடை வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம எல்லாரும் ஃபுல்ஃபில் பண்ணணும். மீண்டும் சொல்கிறேன், ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வட மாநிலத்தவர்களும் நிறைய பேர், ஆந்திராக்காரங்களும் இந்த விஷயத்தை நல்லா கொண்டாடுறாங்க, ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே. ஸோ அனைவருக்கும் இந்த சங்கராந்தி ஒரு நல்ல புது வருடமாக, ஒரு நல்ல தொடக்கமாக அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.